சங்கே முழங்கு இந்த ஆய்வரங்கத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் செல்வா அவர்களே, இறுதியிலே நன்றி உரை கூற இருக்கின்ற அறிஞர் ராமநாதன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பல்வேறு துறைகளில் சிறப்பு மிக்கவர்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஐயா தெய்வநாயகி அவர்கள், இன்னும் ஐயா எழுபது ஆசிரியர் அவர்கள், சீனிவாஸ் ஐயா அவர்கள், இப்படி சதாசிவம் ஐயா அவர்கள், இப்படி பலரும் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் அழைப்பதற்கு இல்லாத ஒரு காரணத்தினால இந்த குமரிக்கண்டம் என்ற அளவிலே என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்ட வகையில் நான் தெரிந்த சில செய்திகளை மட்டும் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கூறுகின்ற செய்திகளில் சில தவறாக கூட இருக்கலாம். பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள். தமிழர்களிடையே ஒரு பிரிவு எண்ணம் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினாலே அவர் தவறாக சொல்கிறார், இவர் தவறாக சொல்கிறார் என்ற அளவிலே சில கருத்து மோதல்களை உருவாக்கி விடுகிறார். யாருமே தவறாக எதையும் சொல்வதில்லை, சரி என்று பட்டதைத்தான் அவர்கள் சொல்கிறார்.
ஆகவே நம்முடைய கண்ணோட்டத்தில் இருந்து அவர்கள் மாறுபடுகிறார்கள் என்ற அளவிலே அவர்களை பற்றி கருத்து சொல்வது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. எல்லாரும் அறிஞர்களே, அவர்கள் சொல்லுகின்றவற்றில் உண்மைகள் இருக்கின்றன. அவைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவருடைய இவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் என்பதெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பது என்பது தமிழனுடைய ஒற்றுமையை குறைந்துள்ளது. என்னை பொறுத்தவரையிலே தமிழ் என்று சொல்லி சில கருத்துக்களை சொல்லுகின்ற நண்பர்கள் அனைவரையுமே நான் வரவேற்கிறேன், அவர்கள் வாழ்த்துகிறேன். இந்த குமரி கண்டம் என்ற தலைப்பிலே தஞ்சை பல்கலைக்கழகத்திலே ஒரு முறை என்னை பேச அழைத்தார்கள். அந்த மாணவர்களுக்கு இந்த குமரி கண்டத்தை பற்றி எந்த செய்தியும் தெரியவில்லை. பாவலர் அவர்கள் கூறுவார்கள், குமரி கண்ட கொள்கையை மறுப்பவர்களும் இல்லை என்று சொல்பவர்களும் எவராவது தமிழர்களாக இருந்தால் அவர்கள் தமிழர்களே அல்ல, தமிழ் பகைவர்கள் என்று கூறுவார். குமரி கண்ட கொள்கை ஒவ்வொரு தமிழனுடைய மூச்சிலும் பேச்சிலும் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு கொள்கை என்பது மாவனருடைய கருத்து. குமரி கண்டத்தில் தான் உலகின் முதல் மொழியாகிய தமிழ் மொழி தோன்றியது என்பதை பற்றி பல்வேறு அறிஞர்கள் நாம் கூறியிருக்கிறார்கள். இந்த மொழியை பற்றிய சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, இந்த மொழி என்பது உலகில் பல்வேறு நாடுகளிலே 8000 மொழிகள், 10,000 மொழிகள், 15,000 மொழிகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் செம்மொழி என்று சில மொழிகளை அவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் உலகின் முதல் மொழி எது என்பதை எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர்கள் சொல்ல தயங்குகிறார்கள். பாவாணர் ஒருவர் மட்டும்தான் தமிழே உலகின் முதல் மொழி என்று சொன்னார். அதை கூட பலர் கேள்வியும் கிண்டலும் செய்தார்கள். இந்த தமிழர்களுக்கு இதே தங்களை பற்றி மிக உயர்வாக பேசிக்கொள்வதே அவர்களுக்கு வாழ்க்கை இதெல்லாம் பேசினார்கள். ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலகில் முதல் மொழி என்ற தகுதியை ஒரு மொழி பெறுவதற்கு நான் அறிந்த வகையில் ஒரு மொழியில் உள்ள சொற்களுக்கான வேர்ச்சொற்களும் மூலச்சொற்களும் அந்த மொழியிலேயே இருந்தால் அதுதான் உலகின் முதல் மொழி. இந்த இலக்கணத்திற்கு உட்பட்ட உலக மொழிகள் எவை என்று நாம் பார்த்தால் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் அதற்கு தேவையில்லை. சமஸ்கிருதம், கிரேக்கம், எபிரேயம், பாபிலோனியம், எகிப்தியம் இருக்கிற ஜெர்மானியம், ஆங்கிலம், இன்னும் மற்ற எந்த மொழிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த மொழிகளில் உள்ள சொற்களுக்கான வேர்ச்சொற்கள் அந்த மொழிகளில் இல்லை. இது எதற்காகிறது என்று சொன்னால், அந்த மொழிகள் ஏதோ வேறு ஒரு மொழியிலிருந்து சொற்களை கடன் பெற்றன. ஆங்கிலம் என்பது இன்றைக்கு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒரு மொழி. ஒரு மொழி மக்களிடையே இலக்கிய அளவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் தமிழை போற்றினார்கள், வளர்த்தார்கள். கிரேக்கம் என்ற ஒரு மொழி கிமு 1500 ஆண்டுகளில் ஒரு கொச்சை மொழியாக இருந்து ஒரு 500 ஆண்டுகளில் அது உலக மொழியாக மாறியது. செம்மொழி தகுதியையும் அந்த கிரேக்க மொழி பெற்றது.
அந்த கிரேக்க மொழியை ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மொழியினுடைய மூலச்சொற்களும் வேர்ச்சொற்களும் செமிட்டிக் மொழியிலிருந்து பிறந்தவர்களாகத்தான் இருக்கின்றன. உலகளாவிய மொழியாக அது உருப்பெற்றதற்கான அடிப்படை காரணம் கிரேக்கர்கள் உலகை ஆண்ட ஒரே காரணம். கிரேக்க முதல் பஞ்சாப் வரையிலே அவருடைய ஆட்சி நீடித்ததால் அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே கிரேக்க மொழி செம்மொழியாக போற்றப்பட்டது. இந்த நிலை அடுத்த 300 ஆண்டுகளில் தகர்ந்து போய் ரோமர்கள் தங்களுடைய பேரரசை எழுதிய போது ரோமானிய மொழி உலக மொழியாயிற்று. லத்தீன் மொழி சிறப்பு பெற்றது. இந்த 2 மொழிகளும் என்ன வரலாற்றை கூறுகின்றன என்பதை பார்க்கின்ற பொழுது இதே வரலாறு ஆங்கிலத்திற்கு வருகிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு உலகை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நாடுகள் ஆண்ட நாடுகளில் எல்லாம் ஆங்கிலத்தை அங்கே தெரிந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே 2000 ஆண்டுகளாக தமிழன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். தமிழ்நாட்டை தமிழன் ஆள்வதற்கான தகுதி இன்னும் நமக்கு வரவில்லை. இவ்வளவு தகுதிகள் இல்லாதிருந்த நிலையிலும் கூட இந்த தமிழ் மொழி ஆட்சி அதிகாரம் இல்லாமல் யாருடைய அரவணைப்பும் இல்லாமல் இன்றைக்கும் செம்மொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினுடைய சிறப்பு, பெருமை, தொன்மைதான். சமஸ்கிருதத்தை நாம் குறை சொல்வதில்லை, அதை குறை சொல்லவும் தேவையில்லை. சமஸ்கிருதத்தை பற்றி பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்களை நாம் பார்த்திருக்கின்றோம். சமஸ்கிருதம் என்பது தமிழர்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு மொழி. ஆரியர்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை தொடக்க காலத்தில். சமஸ்கிருதம் என்பது வேறு, வடமொழி என்பது வேறு, ஆரியம் என்பது வேறு. சிலர் இதை போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். தமிழகத்திற்கு வடக்கே பேசப்பட்ட மொழிகள் எல்லாம் வடமொழி தான், அது சமஸ்கிருதமும் அடக்கம். ஆரியம் என்பது அவர்கள் பிறந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் பேசிய மொழி. பலர் ஒரு தவறான கருத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆரியர்கள் நாடோடிகள், ஆடு மாடு மேய்த்தவர்கள், அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அவர்கள் முன்னோர்களும் விலங்காண்டிகள், நாகரிகமற்றவர்கள் என்றவாறு பேசப்படுகின்றது, எழுதப்படுகின்றது. அது தவறு. ஆரியர்களுடைய முன்னோர்கள் நகரிய நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள். காலம் அவர்களை நாடோடிகளாக மாற்றியது. ஒரு இனத்தினுடைய ஒரு குழு நாடோடி இனமாக மாறுவதும், நாடோடி இனமாக இருந்த குழு நாகரிக இனமாக மாறுவதும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். தமிழர்களாக இருந்த எபிரேயர்கள் சிந்து வழியிலே மிகச்சிறந்த கல்வி அறிவாளிகளாக இருந்த நம்முடைய தமிழர்கள் பாலத்தீனத்திலே பாபிலோனிலே சென்று நாடோடிகளாக தெரிந்தார்கள். அதற்கு விபரீதத்திலே வருகின்ற அபர்ணாம் என்ற ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல இந்த ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது அவருடைய நாடு எது என்பதிலே பலருக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையிலே துருக்கியினுடைய தென்பகுதியாகிய அனத்தோலியா என்பதுதான் அவருடைய தாய்நாடு என்பது என்னுடைய கருத்து. கிமு 2000 ஆண்டிலிருந்து 1500 ஆண்டுகள் வரையிலே அந்த அனத்தோலியா பகுதியில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள் காரணமாக அவர்கள் கிழக்கு நோக்கி வந்திருக்க வேண்டும். அவர்கள் இன்றைக்கு இருக்கிற ஈரான் என்ற நாட்டிலே அவர்கள் தங்கிய போது அங்கே பலத்த எதிர்ப்பு
கிளம்பியதனுடைய அடிப்படையில் அவர்கள் மேலும் கிழக்கை நோக்கி இந்தியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் ஈரானிலேயே தங்கி இருந்தார்கள். அந்த நிலை ஏற்பட்டிருக்குமானால் இந்தியாவினுடைய தலை விதியே மாற்றப்பட்டிருக்கும். ஆரியருடைய வருகை இந்திய மண்ணை, இந்திய மக்களை, இந்திய நாகரிகத்தை, இந்திய பண்பாட்டை சிதைத்தது. இந்தியா என்று சொல்வது இன்றைக்கு இருக்கிற வட இந்தியர்களையும் சேர்த்துதான். அன்றைக்கு குமரி முதல் காஷ்மீர் வரையிலே தமிழர்கள் தான் வாழ்ந்திருந்தார்கள். வேற்று இனம் எதுவுமே இந்தியாவில் இல்லை. தமிழகத்திற்கு, தமிழ் மக்களிடையே இந்தியாவிற்கு வந்த முதல் இனம் அந்த ஆரிய இனம் தான். ஆகவே இந்த அளவிலே உலக மொழிகளை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது எல்லா மொழிகளுக்குமே ஒரு தோற்ற காலம் என்பது ஒன்று இருக்கிறது. கிரேக்க மொழியாகட்டும், சமஸ்கிருதமாகட்டும், எபிரேய மொழியாகட்டும், பாபிலோனிய மொழியாகட்டும், எல்லா மொழிகளுக்குமே ஒரு தோற்ற காலம் இருந்திருக்கிறது. எபிரேய மொழி கூட கிமு 2500-3000 ஆண்டுகளே உருவான ஒரு மொழி, இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிற ஒரு மொழி. இன்றைக்கு உலக அளவிலே மூப்புடைய மொழிகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் 2 மொழிகள் தான் தேவை. ஒன்று எபிரேயம், 2வது தமிழ். தமிழ் எந்த காலத்தில் பிறந்தது என்பதை யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆகவே இந்த உலக மொழிகளிலே மூப்பு பெற்றது, முதன்மையானது தமிழ் என்று நாம் துணிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த துணிச்சல் ஐரோப்பிய மொழிகள் பேசுகிறவர்களுக்கோ, பாபிலோனிய மொழியை பேசுகிறவர்களுக்கோ, எபிரேய மொழியை பேசுகிறவர்களுக்கோ இல்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் இந்த எங்களுடைய மொழிதான் உலகத்தின் முதல் மொழி என்று சொல்ல முடியாதவர்களாக, அதற்கான தகுதிய மொழிகள் இல்லை. இவ்வளவு தகுதிகள் இருந்தும் நம்முடைய தமிழ் மொழியை நாம் அதை முன்னெடுத்து செல்லவில்லை, கையில் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஆரிய தாக்கம் கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழகத்திலே வேகமாக வளர்ந்த போது அதை யாருமே தடுக்கவில்லை. 17-18 நூற்றாண்டுகளிலே இன்னும் விரிவடைந்த பொழுது யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. 19ஆம் நூற்றாண்டிலே இந்த ஆரிய தாக்கம் எல்லை மீறி சென்ற போது கூட யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கூட அவர்களுடைய ஆதிக்கம் இந்தியா முழுவதும் பரவலாக இருந்தது. இதற்கு ஒரு அணை போட்டு தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய பாவாணர். இந்த பாவாணர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கூட அந்த ஆரிய தாக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், ஆரியர்கள் சொல்லுகின்ற செய்திகளை, அவர்கள் காட்டுகின்ற வழிகளை தவறு என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த தமிழ் அறிஞரும் முன்வரவில்லை. ஏன் முன்வரவில்லை என்று சொன்னால், அவர்களோடு வாதிடக்கூடிய அளவுக்கு இவர்கள் பன்மொழியை பயின்றவர்கள் இல்லை. பாவாணரை அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். வானியல் தொடர்பான கொள்கைகள் அனைத்தையும் வேதங்கள் சொல்லுகின்றன. வேதங்களில் இருந்துதான் இந்திய அறிவியலாளர்கள் அந்த வானியலை தெரிந்து கொண்டார்கள் என்று அவர்கள் 3-4 நூற்றாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வாழ்ந்திருந்த மோனியர் வில்லியம்ஸ் என்ற மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞர் தன்னுடைய அகராதியிலே அவர் எழுதுகிறார், இந்த வானியலுக்கும் ஆரியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த வானியல் ஆரியர்கள் பஞ்சாபிலே குடியேறுவதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு
அது வளர்க்கப்பட்டு மேலும் மேலும் ஆய்வுகள் செய்யப்பட்டன. ஆரியர்கள் இந்த வேதத்தை எழுதுகிற பொழுது இந்தியர்கள் கண்டுபிடித்த அந்த அறிவியல் கொள்கையை, இந்த வானியல் கொள்கையை தங்களுடைய வேதங்களிலே எடுத்து சேர்த்துக் கொண்டார்கள் என்று தெளிவாக எழுதுகிறார். The Sanskrit Dictionary by Moriel Williams, page 1015. இதை விட வேற என்ன ஒரு சமஸ்கிருத அறிஞரே சொல்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் வேதங்களும் புராணங்களும் தான் இந்தியாவினுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்த்தன. நான் நவம்பர் மாதம் கல்கத்தாவிலே சாந்திநிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் அந்த மொழியியல் துறையில் என்னை பேச அழைத்திருந்தார். 17 மொழியியல் துறைகள் அந்த பல்கலைக்கழகத்தில் சீனம், ஜப்பானியம், கொரியம், அரபு, இது போன்று 14-17 துறைகள் இருக்கின்றன. அந்த துறையில் பணியாற்றிய சமஸ்கிருத பேராசிரியர், அந்த துறைக்கு தலைவர், நான் பேசி முடித்து மறுநாள் என்னிடம் வந்து என்னுடைய அறையில் சில விளக்கங்களை கேட்டார். தமிழ் தான் உலக மொழி என்று சொல்கிறீர்கள், இந்தியாவினுடைய முதல் மொழி என்று சொல்கிறீர்கள், எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் சமஸ்கிருதம் தான் உலக மொழி, இந்தியாவினுடைய முதல் மொழி, பிரம்மா அதை உருவாக்கி கொடுத்தார் என்றுதான் நாங்கள் படித்தோம். தமிழ் என்ற ஒரு மொழி ஏதோ தென்கோடியில் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவிலே தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. என்னுடைய உரையை நான் 17 பக்கம் ஆங்கிலத்திலே டைப் செய்து வந்திருந்த அனைவருக்கும் கொடுத்தேன். அதை தெளிவாக படித்த பிறகு அவர் இங்கு உள்ள சமஸ்கிருத அறிஞர்கள் நம்மிடம் வந்து பேசக்கூட மாட்டார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்துறை தலைவர் ஒரு பிராமணரை ஒரு நாள் சந்தித்து நான் பேசும்போது என்னிடம் பேச மறுத்து ஓடிவிட்டார். ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த பங்காளி பேராசிரியர் இந்த சமஸ்கிருதத்தை பற்றி நிறைய செய்திகளை கேட்டார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சமஸ்கிருதம் தான் உலகின் முதல் மொழி, இந்தியாவின் முதல் மொழி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்திகளை நாம் மறுக்கவில்லை. மறுத்து பேசுவதற்கு நம்மிடம் ஆட்கள் இல்லை. தமிழர்களை பொறுத்தவரையிலே தமிழர்களுடைய வரலாறு என்ன, தமிழன் எந்த காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய நாகரிகம், பண்பாடு, இதை பற்றியெல்லாம் யாராவது சிந்திக்கிறார்கள் என்றால் அது பொதுவாக நீங்கள் குமரி கண்டத்தை பற்றி பேசி என்ன பண்ண போகிறீர்கள்? ஏதாவது ஒரு 2000 ரூபாய் ஊதியம் போல கிடைக்குமா? இதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டி ஏன் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி தமிழர்களே கேட்கிறார்கள். நான் அண்மையில ஒரு செய்தியை படித்தேன். சப்பானியருடைய அந்த குடி மரபு 50 தலைமுறைக்கு முன்பு இருந்தவருடைய பதிவுகள் கூட அந்த சப்பானியர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நம்முடைய முப்பாட்டன் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழர்களுக்கு இந்த வரலாற்று உணர்வே இல்லாமல் போய்விட்டது. தமிழ் படித்த அறிஞர்களும் சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், திருமுறை இதை திரும்பி திரும்பி படித்துக் கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் வரலாற்று கண்ணோட்டத்திலே தமிழை பார்க்கவில்லை. இது ஒரு பெரிய குறை. இந்த குமரி கண்டம் என்ற அந்த செய்தி 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையிலே தமிழர்களுக்கே தெரியாது. தமிழர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. சங்க இலக்கியங்களிலே கலித்தொகை, புறநானூறு, இரணை நாடக பொருள், சிலப்பதிகாரம், இந்த அங்கே சில குறிப்பிடுகின்றன குமரி கண்டம் இருந்தது. ஆனால் குமரி கண்டம் என்ற சொல் அங்கே இல்லை. இந்த குமரி கண்டத்தை பற்றிய முதல் செய்தியை நம்முடைய தமிழ் அறிஞர்
கனகசபை பிள்ளை தான் முதல்ல அவர் எழுதுறார். இந்த குமரி கண்டத்தை பற்றி 1904 அவர் த தமிழ்ஸ் 2000 years ago அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறார். முதல்ல அவர் தான் எழுதுறார். அவர் என்ன சொல்றாரு? At the period of which I now write, the people remembered that in former days the land had extended further south, and that a mountain called Kumari Kodu and a large tract of country by river Bagurudi had existed south of Cape Kumari. During a violent eruption of sea, the mountain Kumari Kodu and the whole of the country into which flowed the Bagurudi had disappeared. Similar eruptions of the sea in the south-west coast of Ceylon in the 2nd century BC are recorded in Buddhist records. அவர் தான் முதல்ல எழுதுகிறார் கனகசபை பிள்ளை. அவர் கூட குமரி கண்டம் என்று சொல்ல பயன்படுத்தலை. குமரி கோடு என்று சொல்கிறார். கோடு என்பது மலை. அதற்கு பிறகு வந்த பி.டி. சீனிவாச ஐயங்கார் 1763 1931 History of the Tamils from the earliest times from 600 AC 1929 வெளிவந்த அந்த நூலில் லெமோரியா என்ற கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த லெமோரியா கொள்கை 1864 ஆண்டு பிலிப் ஸ்கேட்டர் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. இதை அறிவித்த உடனே தமிழகத்திலே ஒரு புத்துணர்ச்சி, லெமோரியா கண்டம் என்ற ஒரு புதிய செய்தியை மேலை நாட்டவர்கள் கூறுகிறார்கள். இது நம்முடைய குமரி கண்டம் தான் என்ற ஒரு உணர்வு தமிழர்களிடையே வருது. ஆனால் குமரி கண்டத்தை பற்றி இந்த சங்க இலக்கியங்கள் சொன்ன செய்திகளை தவிர வேறு எந்த செய்தியுமே தமிழர்களிடத்தில் இல்லை. இதை வைத்துக் கொண்டு அந்த கொள்கையை நிறுவுவது என்பது அவர்களால் இயலவில்லை. ஸ்கேட்டர் சொன்ன அந்த லெமோரியா கண்டம் என்பது லெமூர் என்ற குரத்தை பற்றி அந்த சொல் வந்தது என்று கூறுகிறார். லெமூர் என்பது ஒரு குரங்கு. சாதாரண குரங்கை விட ஒரு அளவிலே சிறியதாக இருக்கும். மனிதர்களையோ விலங்குகளையோ கண்டால் அது இலை மறைவிலே சென்று ஒழிந்து கொள்ளும். The monkey hid itself behind the leaves of a tree என்று அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இலை மறைவுங்கிற சொல்லுதான் லெமோரியான்னு வந்து இலை மறைவில் இருந்த அந்த குரங்குகளை பற்றி சொல்லப்படும். அது எங்கு அதிகம் இருந்தது என்பது ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள மடகாஸ்கரில் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். இந்த ஸ்கேட்டருடைய இந்த லெமோரியா கொள்கை வந்த பிறகு ஐரோப்பாவிலே பல்வேறு கொள்கைகள் வந்தன. இந்த லெமோரியா கண்டத்திற்கு ஒரு கொள்கை கிரீன்லாந்திலிருந்து வடமேற்கு தென்கிழக்காக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வரையிலே அந்த பெரிய நிலப்பரப்பு பரவி இருந்தது, இந்திய பெருங்கடல் உள்பட என்று ஒரு கொள்கை. அந்த கொள்கையின்படி ஐரோப்பா, இங்கிலாந்து, இன்றைக்கு இருக்கிற அரபு நாடுகள் அனைத்தும் அந்த லெமோரியா கண்டத்திலே வருகின்றது என்ற ஒரு கருத்தை வைத்தார்கள். இந்த லெமோரியா கண்ட கொள்கை வந்த பிறகு தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. நம்முடைய குமரி கண்டத்தை அறிவியல் முறைப்படி கண்டுபிடித்து விட்டார்கள். ஆகவே
நாம் இனிமேல் இந்த குமரி கண்ட கொள்கையை பற்றி நாம் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அப்பொழுதுதான் தமிழ் அறிஞர்கள்ட்ட வருது. அதை தொடர்ந்து சேஷகிங்கார் திராவிடியன் இந்தியா என்ற ஒரு நூலில் எழுதுகிறார். அதுல லெமூரியா கண்டத்தில் இருந்துதான் தமிழர்கள் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் என்ற கொள்கையை அவர் மறுக்கிறார். லெமூரியா கண்டத்திலிருந்து தமிழர்கள் வரவில்லை, ஆப்பிரிக்காவில் இருந்துதான் வந்தார்கள் என்பது சேஷகிங்காருடைய கருத்து. அதற்கு சார்பாக அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த ஆப்பிரிக்காவிற்கும் அரபுக்கடல் பகுதியில் இருந்த நிலப்பகுதிக்கும் இடையே ஒரு தரை வழி இருந்தது என்று அவர் கூறுகிறார். இஸ்துமஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இஸ்துமஸ் என்பது ஒரு குறுகிய நிலப்பகுதி. அதனால ஆப்பிரிக்காவில் இருந்து தமிழகம் தென்னிந்தியாவிற்கு மக்கள் குடியேறி வந்தார்கள் என்பது அவருடைய கருத்து. இதே கருத்தை பலரும் அந்த லெமூரியா கண்ட கொள்கையை ராமச்சந்திர தீட்சிதர் ஆரிஜின் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழகத்தில் 1940 பேசுகிறார். The break of Gondwana, the large area submerging the ocean, and of the separation of Australia, India, South Africa, and South America from the supercontinent. என்று அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த லெமூரியாவுடன் குமரி கண்டம் ஏறக்குறைய இணைத்து பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே உருவாயிற்று. கே.கே. பிள்ளை அவர்கள் என்ன கூறுகிறார்? The last land of Lemuria and Kumari continent are safe. Social history of communism என்ற நூலிலே அவர் அப்படி எழுதுகிறார். அப்பாதுரையாரும் ஏறக்குறைய இதே கருத்தை தான் அவர்கள் கொண்டிருந்தார். சரி, இந்த குமரி கண்டம் என்பதும் லெமூரியா கண்டம் என்பதும் ஒன்றுதானா, இல்ல வெவ்வேறு கொள்கைகள் உடையனவா என்று பார்க்கின்ற பொழுது இந்த லெமூரியா கண்ட கொள்கையை ஆரியர்கள் மிக அழுத்தமாக ஆதரிக்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். அதிலேயே ஒரு ஐயப்பாடு தமிழருக்கு வந்திருக்க வேண்டும். நீங்க வரலாற்றில் பொற்காலம் என்று எழுதப்பட்ட வரலாறுகள் புத்தர் பொற்காலம், இடைக்கால சோழர் ஆட்சி பொற்காலம், இப்படியெல்லாம் அவர்கள் பொற்காலம் என்ற தலைப்பிட்டு சில மன்னர்களை பற்றி எழுதுவார். யாரெல்லாம் ஆரியர்களுக்கு சார்பாக இருந்தார்களோ அவருடைய ஆட்சியை பொற்காலம் என்று எழுதுவது அவருடைய வழக்கம். அசோகனுடைய காலம் பொற்காலம் இல்லையா, மூவேந்தனுடைய காலம் பொற்காலம் இல்லையா, இப்படி எந்த ஒரு கொள்கையை கருத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்களோ தமிழன் அந்த கொள்கையை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ற அளவில் லெமூரியா கண்ட கொள்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு கற்பனை, சயின்டிபிக் ஃபிக்ஷன் என்ற அளவில் தான் சொல்லப்பட்டது. இந்த லெமூரியா கண்ட கொள்கையை ஆதரித்து டாக்டர் சுமதி ராமசாமி என்ற ஒரு பெண்மணி அமெரிக்காவில் இருக்கார். நீங்கள் அவருடைய நூலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அமெரிக்காவில் வாழ்கின்ற ஒரு இந்திய பெண், ஒரு பிராமண பெண், தமிழையும் அதன் தொன்மையை பற்றியும் கடுகளவு கூட அறியாதவர். இந்தியாவின் முதற்குடி ஆரியர்களே என்ற கருத்தை
10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருப்பவர். ஆரியர்களை அறிவாளிகள், திராவிடர்கள் அறிவற்றவர்கள், மூடர்கள், மடையர்கள் என்ற கருத்தை அவர் எழுதியிருக்கிறார். செர்மானிய கிரேக்க ரோம மக்கள் தான் உலகத்தில் தலை சிறந்த மக்கள், உயர்ந்தவர்கள், அறிவுடையவர்கள் என்பது அவருடைய கருத்து. சிந்துவெளி நாகரிகம் ஆரியருடையது. இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள அந்த 4 வர்ண கொள்கையை அவர் அழுத்தமாக ஆதரிப்பவர். தமிழர்கள் சொல்லும் குமரிக்கண்டம் என்பது கற்பனையானது, அதற்கு சான்றுகள் இல்லை. அதை பற்றி அவருடைய நூலில் எப்படி எழுதுகிறார்? தமிழ் டிவோட்டிஸ் என்று எழுதுகிறார். இன்னும் ஒரு படி மேலே சென்று எக்ஸன்ட்ரிக் தமிழ்ஸ் என்று எழுதுகிறார். கிறுக்குத்தனமான தமிழர்கள். இப்படியெல்லாம் அவருடைய நூலில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். உலகின் முதல் மொழி சமஸ்கிருதம். தமிழை சமஸ்கிருதம் தான் வளர்த்தது, வழமைப்படுத்தியது. சமஸ்கிருத மொழி இல்லாமல் தமிழ் எழுத முடியாது, பேச முடியாது. இப்படி ஒரு கொள்கையுடையவர் சுமதி ராமசுவாமி. அவர் இந்த இளமூரியா கண்டத்திற்கு வக்காலத்து வந்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தெரியாத, தமிழர்கள் அறியாத, தமிழில் வழக்கெடுத்து போன பல்வேறு பழமையான சொற்கள் எல்லாம் அந்த எபிரேய மொழியில் இருக்கு, தமிழ் சொற்கள். ஆனால் அறிஞர்களை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா இந்த தோகைன்னு ஒரு சொல்லு, தேக்குன்னு ஒரு சொல்லு, இதைத்தான் எல்லாரும் எழுதுவாங்க. தமிழ் மொழியில் உள்ள எபிரேய சொற்கள், தமிழ் சொற்கள் எபிரேய மொழியில் இருக்கு. இந்த சப்த என்ற சொல்லை எபிரேய மொழியில சாத்து என்று சொல்கிறார்கள். சாத்து. இந்த எபிரேய மொழி சொல்ற அந்த வழக்கில் இருந்துதான் செப்தங்கிற சொல்லு போயிருக்கு. செப்தங்கிறது கிரேக்க சொல்லு. இவன் அலெக்சாண்டர் கூட வந்தவன் அந்த செப்தங்கிற சொல்லதான் இவன் சப்தன்னு இதில் தெரிஞ்சுக்கிறான் சமஸ்கிருதத்தில். அந்த சப்த என்ற சொல்லு எபிரேய மொழி சொல்லுக்கு சாத்த மூடுன்னு பொருளுங்க. சாத்து அப்படின்னு சொன்னா மூடு. நீங்க தமிழ்ல தெரிஞ்சுங்க, சன்னலை சாத்து, கதவை சாத்து, எவ்வளவு தெளிவா ஒரு சொல்லுக்கு எபிரேய மொழி விளக்கம் கொடுத்து பாருங்க. டு க்ளோஸ், டு ஷட், டு சீஸ் அப்படின்னு சொல்லுது எபிரேய மொழியில் அந்த சாத்துங்கிற சொல்லு. இந்த சாத்துங்கிற சொல்லு தெரிவுபட்டு சத் அப்படின்னு வருது எபிரேய மொழியில். அவரே சொல்றாங்க சாத்துங்கிறத சத்து வருதுன்னு சொல்றாங்க. இந்த சத்து என்பதற்கு 2 பொருள் சொல்றாங்க எபிரேய மொழியில். ஒன்று மூடு, இன்னொன்று 7, நம்பர் 7. இந்த மூடுங்கிற சொல்லுக்கும் சாத்துங்கிற சொல்லுக்கும் 7ங்கிற சொல்லுக்கும் எப்படி ஒரு தொடர்பு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? மூடுன்னு சொல்றது, சாத்துன்னு சொல்றது, 7ங்கிறது எப்படி பொருந்தும் என்று பார்த்தால் மிக அழகாக பொருந்துகிறது. வாரத்திற்கு 7 நாட்கள். அந்த 6 நாட்களையும் சாத்துகின்ற கடைசி நாளை அவர்கள் சாத்துகை என்று சொல்லுகிறார்கள். அந்த சாத்துகை 7வது நாள் சனிக்கிழமை. வாரத்தினுடைய 6 நாட்களையும் மூடுகின்ற 7வது நாள் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமையை அவர்கள் சாத்துகை என்கிறார்கள். அந்த சாத்துங்கிற சொல்லதான் சாபாத்துன்னு ஒரு
தமிழில் ஏழுங்கிற பொருளை குறிக்கிய சங்க இலக்கியங்கள் எழுதிய தொல்காப்பியத்தில் எழுதிய மக்களுடைய பேச்சு வழக்கில் எழுதிய இப்படி நம்ம தமிழகத்தில் எழுதிய சில பேர் குறித்து கேள்வி சாத்துங்கிற சொல்ல மூடுங்கிற பொருள்ல எவரைய மொழி சொல்லுதுங்கிற பிறகு அதை விட சான்று வேற வேணுமா நமக்கு? சாத்து என்ற சொல்லு தமிழில் ஏழு என்ற எண்ணை குறித்து வழக்கெழுந்து போய்விட்டது. இதுதான் உண்மை. இந்த சாத்து என்ற சொல்லு சப்த என்று சமஸ்கிருதத்தில், சத்து என்று விவரத்தில், சத்த கிரேக்கத்தில், சத்தோ லத்தீன், சத்தம் ஆங்கிலம். எப்படி ஒரு தொடர்ச்சியாக வருது. அவன் சத்தம்னு கிரேக்கத்தில் சொல்ற சொல்லுக்கு அவன் வேறு சொல்ல காட்டுறவன். ஆக இந்த ஏழு என்ற ஒரு எண்ணு மூடு என்ற சொல்லோட சாத்து என்ற சொல்லோட எப்படி பொருந்திருப்பாங்க தமிழ் பொருள். ஆகவே இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம அறியணும்னு சொன்னா இந்த சொற்கள் தாங்க அதற்கு சான்று. பல்வேறு நிலைகளிலே பழைய வரலாற்றை நாம தேடி எடுப்பதற்கான சான்றுகள் எது இருக்கிற சொற்கள் தான். இதில் இந்த லெமூரியர் கொள்கையை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பொதுவாக இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் பிறந்ததுதான் முதல் மனிதன் என்ற ஒரு கருத்து உண்டு. அதை பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், உலக அளவிலும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மதாம் பிளவட்ஸ்கி என்ற ஒரு பிரெஞ்சு பெண்மணி ஆப்பிரிக்க வரலாற்றை தொகுத்து எழுதியவர்களில் அவர் ஒருவர். இந்த ஆப்பிரிக்க வரலாறு என்பதை பற்றி ஒரு சிறிய செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் உள்ள 50க்கு மேற்பட்ட நாடுகள் எல்லாம் விடுதலை பெற்ற பிறகு ஆப்பிரிக்க நாட்டினுடைய வரலாற்றை தொகுத்து எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லா அரசுகளும் வந்தது. அவர்களுக்குள்ளே சண்டை பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு கருத்திலே அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். உலக நாடுகள் பலவற்றிலும் கருத்தரங்குகள் மாநாடுகள் எல்லாம் நடத்தி ஆப்பிரிக்கருடைய வரலாற்றை வெளியுறவு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வில் இருந்தார்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் உலகளவிலே இருந்த கருப்பர்கள் செய்தார்கள். அதனுடைய அடிப்படையில் யுனெஸ்கோ நிறுவனத்திடம் அணுகி 1970 ஆப்பிரிக்க வரலாற்றை நீங்கள் தொகுத்து தர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்தார்கள். யுனெஸ்கோ நிறுவனம் எங்களுக்கு அந்த அளவு செய்வதற்கு பணம் இல்லை, தொகை இல்லை, இதற்கான செலவு தொகையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் முன்னின்று அதை செய்து தருகிறோம் என்று உறுதியை சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே 52 நாடுகளும் தங்களுடைய பங்காக பெரும் தொகையை அந்த யுனெஸ்கோ நிறுவனத்திற்கு அளித்தன. உடனே யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு 40 அறிஞர்களை தேர்வு செய்து இந்த ஆப்பிரிக்க வரலாற்றை தொகுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டது. இந்த 40 அறிஞர்களும் ஐரோப்பாவிலே கூடி ஒரு இடத்திலே கூடி ஒரு தீர்மானத்தை கொடுத்தார்கள். யுனெஸ்கோ ஆப்பிரிக்காவுக்கு வரலாறே கிடையாது, அந்த வரலாற்றை நீங்கள் தொகுக்க சொல்லி கேட்பது அது சரியில்லை. வரலாறு இல்லாத ஒரு இனத்தை வரலாறு இருப்பதாக சொல்லி நீங்கள் எழுதி சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த யுனெஸ்கோவினுடைய கோரிக்கையை அவர்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். இதற்கு அடிப்படை காரணம் ஆப்பிரிக்காவில் இருந்த அறிஞர் மக்கள் பெருமக்கள் கொதித்து எழுந்தார்கள். 500 ஆண்டுகளாக கருப்பர்களையே விற்று வணிகம் செய்து வந்த ஒரு இனம் கருப்பர்களை பற்றிய வரலாற்றை எப்படி எழுதும்? உடனே யுனெஸ்கோவில் திரும்பவும் 39 அறிஞர்களை கொண்டு ஒரு குழு அமைத்தார்கள். அதில் 22 பேர் ஆப்பிரிக்க அறிஞர்கள். ஐரோப்பாவிலிருந்து ஒருவரும் தேர்வு செய்யப்படவில்லை. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகளில் இருந்து 31 அறிஞர்களை தேர்வு செய்து அந்த ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்வின் முதல் கூட்டத்தில்
ஒரு 32 தீர்மானங்களை போட்டு அதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் முதல் தீர்மானம் ஆங்கில ஆய்வு முறையை முற்றிலுமாக இந்த குழு புறந்தள்ளுகிறது. இங்கிலீஷ் மெத்தடாலஜியை தூக்கி எறிஞ்சாங்க. ஆங்கில ஆதிக்கம், ஆங்கிலேயருடைய மொழி வரி, ஆதிக்க மனப்பான்மை, உலக மொழிகளை எல்லாம் நசுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த ஆங்கில ஆய்வு முறையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நமக்கு தேவையில்லை. ஆங்கிலேயர்கள் விடுதலை கொடுத்த பல நாடுகளில் இன்றைக்கு இந்த ஆங்கில மெத்தடாலஜி இல்லை, ஆங்கில ஆய்வு முறை இல்லை. தமிழகத்தில் அதை வைத்துக் கொண்டுதான் இன்னும் பல்கலைக்கழகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் சில பேராசிரியர்கள் இந்த மெத்தடாலஜியில் நாங்கள் எக்ஸ்பர்ட்னு வேற சொல்லுவாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றன? 500 ஆண்டுகள் ஷேக்ஸ்பியருடைய மேனுஸ்கிரிப்ட் அவன் எழுதின கையெழுத்து படி அவன்கிட்ட இருக்கு. அதை வச்சு அவன் ஷேக்ஸ்பியரை ஆய்வு பண்ணலாம். தொல்காப்பியர் எழுதின ஓலைச்சுவடியை நம்மளால் காட்ட முடியுமா? திருவள்ளுவர் எழுதின சுவடியை நம்மளால் காட்ட முடியுமா? இதனுடைய அடிப்படையிலே அந்த ஆப்பிரிக்க வரலாற்று அறிஞர்கள் ஆங்கிலேய அந்த ஆய்வு முறையை புறந்தள்ளுவது, அதுதான் முதல் தீர்மானம். இரண்டாவது, அந்தந்த நாட்டினுடைய இலக்கியங்களை மேற்கோள்களாக எடுத்துக்கொள்வது, தொல்லியல் குறிப்புகளை மேற்கோள்களாக எடுத்துக்கொள்வது. இதை விட இன்னும் சிறப்பான ஒரு செய்தி என்னன்னா, மரபு வழியிலே வருகின்ற செய்திகளை பதிவு செய்வது, அந்தந்த நாட்டினுடைய பழமொழிகளை ஆய்வு செய்வது. இதற்கு மேலே அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அந்த மொழியினுடைய சொற்களை ஆய்வு செய்வது. இப்படி அந்த ஆங்கில ஆய்வு முறையை முற்றிலுமாக புறந்தள்ளி 9 ஆண்டுகளிலே அந்த ஆப்பிரிக்க வரலாற்றை அவர்கள் தொகுத்து 12 தொகுதிகளாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் உலகத்தில் 52 மொழிகளில் அந்த ஆப்பிரிக்க வரலாறு இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு உலக அளவில் ஆப்பிரிக்க வரலாறு உறுதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இருக்கிறது. இந்த செய்தியை அந்த 12 தொகுதியை நான் படித்து பார்த்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பாரிஸ் செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்குள்ள பிரெஞ்சு பாரிஸ் நகரத்து தமிழ் நண்பர்களை எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஆப்பிரிக்கர்களுக்கு முன்பு வாழ்ந்த தமிழருடைய வரலாறு தொகுக்கப்படாத ஒரு நிலையில ஆப்பிரிக்க வரலாற்றை யுனெஸ்கோ தொகுத்து கொடுத்திருக்க, நாம ஏன் தமிழருடைய வரலாற்றை தொகுக்கணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்தது. இங்கேயே ஆங்கிலத்தில் தமிழில் 70 பக்கத்தில் தமிழருடைய வரலாற்றை சுருக்கி தொகுத்து ஒரு எடுத்து சென்றேன். அங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சு மொழி பேராசிரியராக இருக்கார், புதுவையைச் சேர்ந்தவர். அவர் அந்த 70 பக்கத்தையும் பிரெஞ்சு மொழியிலே அவர் மொழிபெயர்த்து கட்டெக்ஸ்ட் செய்து எடுத்துக்கொண்ட ஒரு ருமேனியன் பெண்மணி. இப்போ அவங்க தான் அந்த யுனெஸ்கோவினுடைய பொதுச் செயலாளராக இருக்காங்க. அவங்க சென்று பார்ப்பதற்கு நாங்கள் போய் அணுகிய போது அனுமதி கொடுக்க முடியாது, நீங்கள் எழுதி கொடுங்கள், 3 மாதத்திற்கு பிறகு உங்களை அவர் சந்திப்பார் என்று பதில் சொல்லப்பட்டது. பிறகு என்னுடைய இன்னொரு நண்பர் மூலமாக மொரிஷியஸிலிருந்து அங்கே சென்று பணியாற்றுகின்ற ஒரு நண்பரை சந்திப்போம். அவர் செனகல் என்ற ஒரு நாட்டில், அது ஆப்பிரிக்க நாடு தான், செனகல் என்ற நாட்டினுடைய தூதர் ஒருவரிடம் எங்களை அழைத்து சென்றார். அந்த செனகல் நாட்டினுடைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு குடியரசுத் தலைவராக இருந்தவர், செகோன்னு பேர் அவருக்கு,
நம்ம அப்துல் கலாம் மாதிரி அவர் பெரிய வரலாற்று அறிஞர், மிகப்பெரிய அறிஞர். திராவிடர்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றியெல்லாம் பல நூல்களை அவர் எழுதிட்டார். நாங்கள் அந்த சிலை தூதர்கிட்ட சென்று இதை கேட்டபோது எந்த மறுப்பும் சொல்லாமல் கையோடு அழைச்சிட்டு போனோம். அந்த பொதுச் செயலாளர் அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் எங்களுக்கு அந்த அம்மா பிரெஞ்சு மொழியில் தான் பேசுது. என்னுடைய நண்பர் வந்து இருந்தவர், அவங்ககிட்ட ஒரே எண்ணம். அந்த அம்மா என்ன கேட்டாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் என்கிட்ட கேட்டாங்க ஆங்கிலத்தில். Why don't you give this memorandum to the government of India? இதுதான் ஆங்கிலத்தில் அவங்க கேட்டாங்க. மற்றபடி அவங்க பிரெஞ்சில் பேசிக்கிட்டாங்க, என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. இது அந்த அம்மா கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த என்னுடைய நண்பர் தொடையை கிழினார். என்னுடைய தொடையை கிழினார். ஒன்றும் பேசாதீங்கன்னு. அதற்கு பிறகு வெளியில் வந்த பிறகு ஏன் நீங்கள் இந்திய அரசுகிட்ட கொடுக்கல அப்படின்னு அந்த அம்மா கேட்டதுடைய பொருள், இது மாதிரி வந்து ஒரு நாட்டினுடைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு அந்த நாடு ஒரு முறை ஒரு ஒப்புதல் கொடுக்கணும். ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் ஒப்புதல் கொடுத்தது. அந்த மாதிரி இந்திய அரசு தமிழருடைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு ஒரு ஒப்புதல் கொடுத்ததுன்னா நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. நண்பர் சொன்னாரு, அவங்க ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த கடிதத்தை நாம டெல்லி அரசுக்கு அனுப்புவதற்கு ஏதாவது முயற்சி செய்வோம்னு அதன்படி ஒரு 4 மாதம் கழித்து அந்த கடிதம் இந்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அந்த ஆங்கில கடிதம் அனுப்பப்பட்டது. ஒரு 2-3 மாதங்கள் கழித்து ஏற்கனவே அது உள்ள ஒரு ஆண்டு போயிட்டு அந்த நண்பர் மொரீஷியஸ் நண்பர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னார், ஐயா டெல்லியிலிருந்து பதில் வந்திருக்கு என்று சொன்னார். என்ன பதில் வந்தது என்று நான் கேட்டபோது, ஏற்கனவே தமிழர்கள் வரலாற்றை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், ஆகவே நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அரசுடைய பதில் பாருங்கள், இவர்களும் செய்ய மாட்டார்கள், செய்கிறவர்களுக்கும் செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கு நிலைமை. உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இந்த தமிழ் இனத்தினுடைய விடுதலை, இந்த இனத்தினுடைய பெருமை, இந்த இனத்தினுடைய வரலாற்றை பற்றி யாராவது எழுதினா அதெல்லாம் எவ்வளவு விரும்பி படிக்கிறாங்க. நாம் வந்து இவங்கெல்லாம் பேசவே தெரியாது, இவன் சாதாரண ஆளுங்கெல்லாம் ஏன் கூப்பிட்டு மேடையில் பேச விடுறீங்கன்னு சொல்கிற சில ஆட்கள் பேசுவதை கூட அவர்கள் விரும்பி கேட்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மேலே அவர்களுக்கு அவ்வளவு வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த தமிழ் மீது உள்ள பற்றும் பாசமும் என்னன்னு புரியும். தமிழ்நாட்டில் இருந்தால் புரியாது. பாரிஸில் சிவன் கோயிலில் என்ன கூப்பிட்டாங்க பேசுறது. ஐயா நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்துவன், என்ன போய் சிவன் கோயிலில் பேசுறதுக்கு கூப்பிடுறீங்க, நான் என்ன காரைச்சலமா பண்ணுவேன் அதுக்கு நான் சொல்ல பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் காரைச்சலம் பண்ணாலும் வேறு எதுவும் பண்ணாலும் இந்த ஆரிஜின் ஆஃப் சிவா, சிவனுடைய வரலாற்றை கூறுங்கள் என்று சொன்னார். சிவன் என்ற கடவுளுடைய வரலாற்றை கூறுங்கள். நான் பேசியதை அங்கே அந்த நெட்டு இது வழியாக அவர்கள் நேரடியாக ஒளிபரப்பினாங்க. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இவ்வளவு ஆர்வம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள்ட்ட இருக்கு. இந்த குமரி கண்டத்தை கொள்கையை எப்படியாவது நாம் நிறுவிவிட வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு தமிழர்கள்ட்ட இருக்கு. இதை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் அரசுகளும் மாநில அரசும் மத்திய அரசும் ஈடுபட்டு வருவதும் நமக்கு தெரியுது. இவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறித்தான் நாம் இந்த குமரி கண்ட கொள்கையை வென்றெடுக்க வேண்டும். இதில் நம்ம குமரி கண்ட கொள்கையை வந்து 1930க்கு பிறகுதான் இந்த குமரி கண்டம் என்ற ஒரு சொல்ல வருது. அவர் கனகசபை பிள்ளை கூட குமரி கோடுன்னு தான் எழுதல. இந்த குமரி கண்டத்தை பற்றி பல்வேறு செய்திகள் தமிழ் இலக்கியங்களில்
இப்போ விவிலியம் என்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு இலக்கியம். நான் கிறிஸ்துவ மதத்தில் பிறந்தவன் தான். எனக்கு எந்த சமயத்திலும் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்தவர்களே என்னை கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் கூட வேதங்களை படிக்க வேண்டும். வேதங்களை படித்தால்தான் தமிழருடைய வரலாறுகளுடைய பொதிந்து கிடப்பதை நாம் காண முடியும். விகிலியத்தை படிக்க வேண்டும். தமிழ் இருக்கிறதில்லை. தமிழ் இருக்கிறதெல்லாம் வேற வேற செய்திகள் இருக்கு. சுமேரிய வரலாற்றை படிக்க வேண்டும். இப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழனுடைய வரலாறு எங்க இருக்குன்னா சங்க இலக்கியங்கள் இல்லை, தொல்காப்பியத்தில் இல்லை, பின்னாடி வந்த செய்திகள் இல்லை. தமிழனுடைய வாழ்க்கை முறைதான் சங்க இலக்கியங்கள் இருக்கு. தமிழனுடைய வரலாறு எங்க இருக்கு? சுமேரிய இலக்கியங்கள் இருக்கு, பாபிலோனிய இலக்கியங்கள் இருக்கு, எபிரேய இலக்கியங்கள் இருக்கு, எகிப்திய இலக்கியங்கள் இருக்கு, அரபு இலக்கியங்கள் இருக்கு. இது எல்லாம் எப்படி அங்க போச்சு? இந்த நுட்பத்தை ஓரளவுக்கு பாவாணர் அவர்கள் புரிந்து கொண்டாலும் கூட அதை பற்றி அவர் விளக்கமாக எழுதுவதற்கு அவருக்கு அவருடைய வாழ்நாள் இடம் கொடுக்கவில்லை. இந்த செய்திகளை எல்லாம் பார்த்த பிறகுதான் குமரி கண்ட கொள்கை மீது எனக்கு ஒரு அழுத்தமும் பிடிப்பும் வந்தது. இது மேடைக்காக பேசுறது உண்மையிலே குமரி கண்டம் இருந்தது என்பதை 100க்கு 100 நான் நம்புகிறேன். அதற்கான காரணங்களையும் ஓரளவுக்கு நான் கண்டுபிடித்திருக்கிறேன். குமரி கண்ட கொள்கை என்பது அதை தனி கொள்கையாக பார்க்கக்கூடாது. குமரி கண்டமும் தமிழரின் மேலை நாட்டு பரவலும் ரெண்டும் ஒரு கொள்கைங்க. இந்த 2 கொள்கையும் இணைத்துதான் நீங்க குமரி கண்ட கொள்கையை பார்க்கணும். ஏன் மேலை நாட்டு பரவல் என்ற கொள்கையை அதில் இணைக்கணும் அப்படின்னு சொன்ன அதற்கு பிறகு தாங்க தமிழன் உலகம் பூரா போயிருக்கான். சரி, இந்த குமரி கண்டம் எப்போ அழிஞ்சுது? தமிழ் இலக்கியங்கள் அதை பற்றி செய்திகள் இல்லை. பகுதி ஆற்றுடன் பல்மலை அடிந்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, அவ்வளவுதான். எந்த ஆண்டு அழிந்தது? அதுக்கு இன்றைக்கு உள்ள அறிவியல் பதில் சொல்லுது. அந்த பனிக்காலம் முடிந்த பிறகு கிமு 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரையில அந்த பனி உருகியதின் விளைவாக வடமுனையிலிருந்தும் தென்முனையிலிருந்தும் அந்த உருகிய பனி 400 முதல் 550 அடிகள் உயரம் அளவிற்கு கடல் மேலே எழுந்தது. இது அறிவியலால் சொல்லுகிற செய்தி. இது வேதங்களோ புராணங்களோ தமிழ் இலக்கியங்கள் சொல்லுவதோ இல்லை. 450-500 அடி உயரத்திற்கு கடலினுடைய உயரம் எழும்போது அந்த 450 அடி உயரத்துக்கு கீழே இருந்த அனைத்து நிலப்பகுதிகளும் மூழ்கி போயின. இது குமரி கண்டத்திற்கும் பொருள். சரி, இது இந்த வெள்ளம் வந்தது 18,000 ஆண்டுகளிலிருந்து 12,000 ஆண்டுகளாக இருக்கலாம் என்பது ஒரு கருத்து, அறிவியலாளர்கள் கருத்து. இந்த ஐசி ஏஜ் என்பதை பற்றியெல்லாம் தனியாக அவங்க விளக்குறாங்க. அதெல்லாம் நாம் படிக்கணும். இந்த ஐசி ஏஜ் எப்படி வர்றதுக்கு இன்னும் சொல்லணும்னா அவங்க அந்த காற்று மண்டலத்தில் அந்த ஓட்டை விழுந்ததுனால வந்ததுங்கிறாங்க. அது இப்போவும் வரப்போகுதுங்கிறாங்க. ஆகவே இந்த வெள்ளம் வந்த செய்தியும் குமரி கண்ட அழிவும் ஏறக்குறைய ஒன்றோடு ஒன்று தொடர்பு. இந்த வெள்ளம் வந்தது கிமு 10, 11, 12 இந்த அளவில் அந்த வெள்ளக்காலம் முடிவு போகுது. இப்போ இந்த வெள்ளம் வந்த செய்தியை உலகத்தில் உள்ள 13 சமயங்கள் கூறுகின்றன. 13 சமயம் சொல்லுது உலகத்தில் வெள்ளம் வந்தது என்ற செய்தியை. விவிலியம் மட்டும் சொல்ல, குரான் மட்டும் சொல்லல, குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்று சங்க இலக்கியம் மட்டும் சொல்லலை, சிலப்பதிகாரம் மட்டும் சொல்லலை. உலகத்தில் 13 சமய நூல்கள்
இந்த வெள்ளம் வந்த கதையை சொல்லுகின்றன. இதில் குறிப்பா விவிலியத்தில் நோவா என்பவன் வெள்ளத்திலிருந்து கடவுளால் காப்பாற்றப்பட்டான் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த நோவாவினுடைய கதை எங்கிருந்து எடுத்துருக்காங்கன்னா பாபிலோனிய கதையிலிருந்து எடுக்கிறாங்க. இது நோவாவினுடைய அந்த தனி கதை இல்லை, ஒரிஜினல் ஸ்டோரி இல்லை. இந்த பாபிலோனிய கதையிலிருந்து அந்த விவிலிய கதை எடுக்கப்படுகிறது. பாபிலோனிய கதை மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த வெள்ளத்தை பற்றி. இந்த பாபிலோனிய கதையிலிருந்து எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க என்று பார்க்கின்ற பொழுது அது சுமேரிய கதையிலிருந்து அவர்கள் எடுக்கிறார்கள். அதை சுமேரியம், பாபிலோனியம், எபிரேயம் இப்படி மாறி போகுது அந்த கதை. சுமேரியர்கள் என்பவர் யார்? ஈராஸ் பாதிரியார் ரொம்ப தெளிவாக சொல்றார். அவர்கள் தமிழர்களையும் சுமர் என்ற சொல்லுக்கு இப்போ மேற்கத்திய ஆய்வாளர்கள் நாம் இந்த சொற்களை பற்றி ஆய்வு செய்து படிக்கின்ற பொழுது இந்த சுமர் என்ற சொல்லு தான் சுமேரியா என்று வந்ததுன்னு அவர்கள் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. இந்த சுமர் என்ற சொல்லு பற்றி அவர்கள் எழுதும்போது the etymological meaning of the word Sumer is not known. அந்த சொல்லுக்கு பொருள் தெரியல, ஆனால் அந்த சொல்லுலேருந்து தான் சுமேரியர் என்ற சொல்லு வந்து ஒத்துக்கிறாங்க. சமர் என்ற தமிழ் சொல்லு தான் சுமர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமர் என்பது போர். சரி, இந்த சுமேரியர்களுக்கு சமருக்கு என்ன தொடர்பு? எப்படி நாம் அவரை போர் செஞ்சாங்கன்னு சொல்லலாம் என்று பார்க்கின்ற பொழுது சுமேரியருடைய வரலாற்றை எழுதிய அந்த மேலை நாட்டு அறிஞர்கள் பாபிலோனுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நாட்டிலிருந்து பெரும் படையுடன் பாரசீக வளைகுடாவுக்குள் நுழைந்து ஊர் என்ற நகரையும் அதை சுற்றி இருந்த பகுதிகளையும் போரில் வென்று கைப்பற்றிக் கொண்டார்கள் என்று தெளிவாக எழுதினாங்க. சுமேரியர் எங்கேருந்து போனான்? அதாவது அவங்க மேலை நாட்டு அறிஞர்கள் இதுவரையில சுமேரியர்கள், பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், எபிரேயர்கள், அராபியர்களை பற்றி நூற்றுக்கணக்கான நூல்கள், விளக்க நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு நூலில் கூட அவங்களுடைய தோற்ற நாடு இது ஆரிஜின் ஆஃப் த பீப்புள் சொல்லப்படவே இல்லை. இப்போ என்னுடைய நூலில் பல நூல்களில் சுமேரியரும், பாபிலோனியரும், எபிரேயரும், கனானியரும், அரபியரும், எகிப்தியரும் தமிழர்களே, இந்த தமிழ் இனத்தின் கிளைகளே என்பதை நான் வந்து அவர்களுடைய இலக்கிய சான்றுகளிலிருந்து எடுத்து நான் சொல்லியிருக்கேன். வரலாறு, நம்முடைய வரலாறு அங்கே கிடக்குங்க, தமிழனுடைய வரலாறு மேற்க கிடக்கு. இங்கே ஏன் நம்ம இந்த வேதங்களையும் புராணங்களையும் அலசி பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அந்த மேல இலக்கியங்கள் இந்த வெள்ள தொடர்பான செய்தியை மிக தெளிவாக சொல்லுது. இது ஒரு செய்தி சுமேரிய இலக்கியம் சொல்லுகின்ற அந்த வெள்ள செய்தியில கடவுள் வந்து ஒருத்தங்க அந்த இளவரசனை காப்பாற்றுறாங்க. அந்த கடவுள் பேர் என்ன தெரியுங்களா? எல். அந்த கடவுளுடைய பேர் எல். அந்த காப்பாற்றப்படுகின்றவருடைய பேர் என்ன தெரியுங்களா? சேய் சூத்திரன். சூத்திரன் என்பது அழகான தமிழ்ச்சொல். இது ஆரியர்கள் நமக்கு வைக்கப்பட்ட பெயர் இல்லை. கிமு 5000 ஆண்டுகளிலே சூத்திரன் என்றால் தமிழன் என்று பொருள். இன்றைக்கு அது தவறான கருத்திலே பயன்படுத்தப்பட்டது. சேய் சூத்திரன், சேய் சூத்திரன்னா சூத்திரனுடைய மகன் பொருள். சேய் அழகான தமிழ்ச்சொல். சரி, இவர்களெல்லாம் சொல்றாங்கிற ஒரு அளவுல போயிட்டு நம்ம மனுஸ்மிருதியே சொல்லுதுங்க அந்த வெள்ளத்தை பற்றி. சமஸ்கிருத இலக்கியம் கூட அந்த வெள்ளக்கதையை சொல்லுது. அந்த கதையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னால் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதைக்கும் மனுவில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதைக்கும் பேருலாம் வேறுபாடு, மற்றதெல்லாம் ஒன்றுதான். மனு என்ற சொல்ல மீன் என்ற சொல்லினுடைய தெரிவு. மீன் என்பது
எவ்வளவு பழமையான சொல்லு. இன்றைக்கு அந்த மீன் பல வடிவத்தில் உலக மொழிகளில் மனுங்கிற சொல்லு எவ்வளவு மொழியில் இருக்கு. அதே மனு என்ற சொல்லு சமஸ்கிருத மொழியில் இருக்கு. ஒரு பேர் இமானுவேல்னு நீங்கள் ஒரு பேர் கிறிஸ்தவர்கள் வைத்துக் கொண்டதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சொல்லை பிரித்து பார்த்தீங்கன்னா எம் மனு எம்ஏஎன்னு ஒரு ஐபன் இஎல் எம் மனு எல் 3 தமிழ். இது இம்மானுவேல்னு ஆங்கிலேயர்களுக்கு எழுதி தமிழில் சாமுவேல்னு ஒரு பேர் இருக்கு. என்னுடைய நண்பர்களோடு நான் சொல்லுவேன். அதை இங்கே தமிழில் எப்படி எழுதுவாங்கன்னா சாமுவேல்னு எழுதுவாங்க. இந்த வேறுனா ஸ்பியர் ஈட்டி. இந்த வேருக்கு வந்து சம்மந்தம் இல்லை. வேருக்கு வந்து சம்மந்தம் இல்லை. சாமு ஒரு ஐபன் போட்டு எல்லு போடணும். சாமு எல், இஸ்ராயேல், தானியல், கேப்ரியல், மிகாயல், இப்படி எல்லுங்கிற எழுத்துல முடிகிற எபிரேய சொற்கள் நிறைய இருக்கு. அந்த எல்லுங்கிறது யாரு? அதான் அவங்க கடவுள். கடவுள் வந்து மனிதனை படைத்தார் என்று விவிலியம் சொல்கிறது. நான் வாட்டிக்கல்ல 2 நாள் என்னுடைய உரையை நிகழ்த்தேன். அதெல்லாம் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் என்னுடைய முதல் நாள் உரை வந்து விவிலியத்தில் உள்ள படைப்பதிகாரம் முதல் அதிகாரம், அந்த படைப்பு தொழில் நடந்ததே குமரி கண்டத்தில் தான் நான் சொன்னேன். அவர்களுக்கெல்லாம் இது புது செய்தி. ஆதாம் என்ற பேரு, ஆதாம் அழகான தமிழ் சொல்லுவோம். தாமம் என்பதற்கு சிவப்பொண்ணு பொருள், அதுலேருந்து வந்ததுதான் தாமரை. தாமரை கூட சில பேர் வந்து அது வேற பொருளை சொல்லுவாங்க. தாமம் என்பது சிவப்பு, அறை என்பது கொடி. அந்த கொடியில் பூத்த செம்மலர், அதுதான் தாமரை. பாரதி கூட எழுதினாரு வெள்ளை தாமரை பூவில் பாடுங்க. வெள்ளை தாமரைன்னு எழுதக்கூடாதுங்க, அது சொற்குற்றம். வெள்ளரைன்னு தான் எழுதணும். எபிரேய மொழியில ஆதாம் அப்படின்னா மனிதன், ஆதாமா அப்படின்னா செம்மண். செம்மண், ரெட் சாயில். இந்த செம்மண்ணிலிருந்து தான் மனிதனை கடவுள் படைத்ததாக விவிலியம் சொல்லி அந்த ஆதாம் என்ற பெயரை சொல்லு. தாமம் என்பது தமிழ் சொல்லு. நீ ஏவாள்னு தமிழில் விவிலியத்தில் எழுதி வச்சுப்பான். ஏவாள்னாக்கா அது தூண்டாதவள், போக சொல்லாதவள்னு ஒரு தமிழ் ஒரு பொருள், ஏவாதவள்னு ஒரு பொருள் வரும். கடவுளையே போய் படைத்ததுன்னு ஏவிய விட போய் ஏவாள்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழிகள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் தாயினுடைய பேர் ஆயான்னு இருக்குங்க. இன்றைக்கும் நம்ம தமிழில் வழக்கில் ஒரு சொல்லு. அதுக்கு வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ், அவங்க மேற்கத்திய அறிஞர்கள் என்ன எழுதுறாங்கன்னா எல்டர்லி உமன், கிராண்ட் மதர், ஃபர்ஸ்ட் லேடி. இந்த ஆயாங்கிற சொல்லுக்கு எபிரேய மொழியில உள்ள அறிஞர்கள் ஆய்வு செய்து யா என்பது அந்த ஆயா என்ற சொல்லுக்கான மூல சொல், வேறு சொல் அப்படின்னு நம்ம சொல்றான். யா என்பதுதான் ஆயாங்கிற சொல்லுக்கான வேறு சொல்லுகிறோம். இந்த யாங்கிற சொல்ல தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நம்ம ஆய்வு பண்ணிருக்கோம். யாங்கிற அழகான தமிழ் சொல்லுங்க. இன்னைக்கு வழக்கிழந்து போச்சு, சங்க இலக்கியங்கள் இருக்கு. ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படல. எபிரேய மொழி மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த யா என்ற சொல்லு. யாங்கிற கடவுள் சொல்லு உரியவன் தான் பாபிலோனிய கடவுள். பாபிலோனிய கடவுள் பேரு யா. யூதர்களுடைய கடவுள் பேரு எல். எகிப்தியருடைய கடவுள் பேரு தா. தா முதல் தமிழ் உயிர்மை முதல் உயிர்மை தா. தாங்கிற ஒரு எழுத்து நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன். தா என்ற எழுத்தை தமிழர் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். அந்த காங்கிற எழுத்து எதை குறிக்கணும்னா கடவுளை தான் குறிக்கும். அதனால தான் நம்பர் 1 தமிழில் அந்த கா என்ற எழுத்தை வச்சாங்க. நம்பர் 1 உலகத்துக்கே நம்பர்
அதனாலதான் கா என்ற எழுத்து கடவுளை குறித்தது. அதிலிருந்து நீட்டதுதான் கடை. காடுங்கிறதே கடை, கடவுள் வந்ததுதான் அது. ஆகவே இந்த தமிழ் சொற்கள் தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் எல்லா சபைகளிலும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் பேர்லாம் தமிழ் பேராக தான் இருக்கு. இந்த செம்மொழி மாநாட்டில், கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டில் இந்த காதர் மொய்தீன் என்ற ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய தலைமையில் தமிழ் உலக மொழிகள்ங்கிற தலைப்பில் கருத்தரங்கம் நடந்தது. அவர் என்ன பேசினாரு, அல்லாஹ் என்பது தமிழ் சொல், தமிழுக்கும் அரபு மொழிக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி அவர் கற்று படித்தார். அல்லாஹ் என்பது தமிழ் சொல் என்று ஒரு கருத்தை சொன்னார். அது கேள்வி நேரம் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கினாங்க. அதில் ஒரு நண்பர் எழுதி கேட்டார், அல்லாஹ் என்பது தமிழ் சொல்லுக்கு மிகாத விளக்கம் என்ன? அவர் கொஞ்சம் திணற நான் இருந்தேன். அப்புறம் நான் எழுதிச்சு சொன்னேன், நான் என்னுடைய இறுதி உரையில் நான் விளக்குறேங்க அப்படின்னு சொல்லி நான் விளக்குறேன். தமிழர்கள் இறைவனை உருவமாகவும் அருவமாகவும் பார்ப்பவர்கள். வெளிப்படையாக சொன்னோம்னா கடவுளுக்கு உருவம் உண்டு நம்புறவர்கள் இருக்காங்க, உருவம் இல்லை என்று நம்புறவர்கள் இருக்காங்க. இந்த அருள் என்ற சொல்லுக்கு உருவம் இல்லாதது, பார்க்க முடியாதது, இருட்டில் இருப்பது, இப்படி பொருள் தெரியும். அருவம் பார்க்க முடியாது. அந்த அருள் என்ற சொல்லை நீட்டி தான் அல்லாஹ் இஸ்லாமியர்கள் கடவுளுக்கு உருவம் இல்லை என்ற சொல்லுகிற கருத்து அந்த அல்லாஹ் என்ற சொல்லு அல்லாஹ் அழகான இயேசுவை சில பேர் இயேசுன்னா திட்டுன்னு அர்த்தம். ஏன் இந்த மாதிரிலாம் இயேசுன்னு சொல்றாங்க? இந்த தமிழ் விவிலியத்தை மொழிபெயர்த்தவங்க எல்லாம் கர்நாடக இந்த தமிழை தொடர்புட்டாங்க. எபிரேய மொழியில ஈசான்னு இருக்கு, அவருக்கு பேர் ஈசா. எபிரேய மொழியில ஈசாங்கிறதுக்கு அவங்க என்ன பொருள் சொல்றாங்க? கொடுக்குற வருகிறாங்க, கிப்பருங்கிறாங்க. தமிழ ஈ அப்படின்னா என்ன பொருள்? ஈசன். ஈசன் என்பவன் கொடுப்பவன், நல்ல கடவுள். அந்த ஈசன் என்ற சொல்லி ஈசான்னு வந்துருக்கு எபிரேய மொழியில. இவன் ஏசுங்கிறான், ஈசுங்கிறான், என்னென்னமோ எழுதுறாங்க தமிழ். எவ்வளோ அழகான தமிழ் சொல். மரியன்னைன்னு ஒரு சொல்லு இருக்கு, மாதா மரியன்னைன்னு சொல்லுவாங்க. தமிழை பார்த்தீங்கன்னா இடைநரா போட்டு ரீ போட்டு மரியன்னை. மரியன்னை செத்து போன அம்மான்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு கேவலமாக இருக்கு. எபிரேய மொழியில மரி என்ற சொல்லுக்கு ஆட்டுக்குட்டி என்று பொருள். நம்ம மரிதாங்க, நம்ம சொல்லே தான். அதுதான் இயேசுனுடைய தாயினுடைய பேரு மரி. கிரேக்க மொழியில மரியாங்கிறாங்க, இங்கிலீஷ்ல மேரின்னு. இந்த மேரியை மொழிபெயர்த்தான் மரின்னு எழுதி இன்னும் அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழகான தமிழ் சொல். ஏன் அந்த இஸ்ராயல் நாட்டு பெண்களுக்கு மரி என்ற சொல்ல பேர் வச்சாங்கன்னா, இஸ்ராயல் நாட்டு கடவுளான அந்த எல் கடவுளுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை பதில் கொடுத்தா அது அவர் விரும்பி ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு விவிலியத்தில் செய்தி. கடவுளுக்கு விருப்பமான ஒரு விலங்கு அந்த ஆட்டுக்குட்டி. ஏன் ஆட்டுக்குட்டியை அவர்கள் விரும்பி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், விலங்குகளிலேயே கள்ளம் கவடற்ற ஒரு விலங்கு இருக்குன்னா அது ஆடுதான். மற்ற எல்லா விலங்குகளும் கவட சூழ்ந்து நிறைந்தது. அதனால கடவுளுக்கு அந்த ஆட்டை அவர்கள். ஆகவே இந்த மாதிரி தமிழ்ல எபிரேய சொற்களுக்கு மொழிபெயர்த்து இந்த ஈசன் என்ற அழகான தமிழ் சொல்லு சமஸ்கிருதத்தில் ஈஸ்வர்னு ஒரு ஈஸ்வர். கர்த்தர்ங்கிற பேரை பார்த்தீங்கன்னா கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாக்கெல்லாம் நம்ம ஆளு பேசுவாங்க.
சமஸ்கிருதத்தில் அந்த கர்த்தர் என்ற சொல்லு, தமிழில் கருத்தன் என்ற சொல்லுதாங்க கர்த்தான்னு ஒரு சமஸ்கிருதத்தில். கருத்தன் கவி என்பதே கடவுளை குறித்த சொல்லு. இந்த குமரி கண்டம் அழிவுற்ற பிறகுதான் செத்துவெளி குடியேற்றம், மேலை நாட்டில் தமிழர்கள் குடியேற்றம் எல்லாம் நடந்தது. அது தெளிவான வரலாற்று சான்றுகள் இருக்கு. இப்போ ஆய்வாளர்கள், ஆழ்கடல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்த மாலத்தீவு, லட்சத்தீவு இதனுடைய தொடர்ச்சி டீகோ கார்சிகா தீவு வரையில் போகுதுங்கிறாங்க. 2010 நாசா எடுத்த அந்த புகைப்படத்தில் மிக தெளிவாக இந்த லட்சத்தீவுகளிலிருந்து டீகோ கார்சிகா வரையில் ஒரு மலைப்பகுதியும் ஆழம் குறைந்த நிலப்பகுதியும். இந்த 7ங்கிற சொல்ல பற்றி விளக்கம் சொல்ல வேண்டிய இந்த நேரம் நாம் போராடல. இறையனார் அகப்பொருள்ல 700 காலம் என்ற ஒரு சொல்லு வருது. இது 7000 மைல்கள் என்று நம்ம அளவு கணக்கு பண்ணுறாங்க. ஒரு காலம் என்பது 10 மைல். அப்போ குமரி முனையிலிருந்து 7000 மைல்னா அது கிட்டத்தட்ட அண்டார்டிகாவுக்கு போயிடும். ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 7 என்று புலவர்கள் பயன்படுத்திய சொற்கள் அனைத்தும் பல, மெனி என்ற பொருளை தான் நீங்கள் எடுத்துக்கணும். பல, மெனி. 7 நாடு இருந்தது, 7 49 நாடு இருந்ததுன்னு பொருள் இல்லை. பல நாடுகள் குமரி கண்டத்தில் இருந்தது, அவ்வளவுதான். 7 கடல் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த 7ஓட தான் 8 கடல் இல்லைன்னு பொருள் இல்லை. 7 என்பது மெனி. ஒருமையுள் தாழ்ந்த கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாக்கூட இருக்கிறார். 7 பிறவிக்கும் நீ படித்த கல்வி பயன்படணும்னு நான் வறுமையாக ஒரே எழுதலாம். சரி, இந்த பறவையில் நான் மனுஷனாக பார்த்தேன், அடுத்த பறவையில் புளிய மரமாக பார்த்துட்டேன். படித்த புளிய மரம், படிக்காத புளிய மரம், இதை வித்தியாசம் தெரியும். வள்ளுவர் என்ன சொல்றார்? தலைமுறையை குறிப்பிடுகிறார். நீ ஒரு தலைமுறையில் ஒரு குடும்பத்தில் படித்தீங்கன்னா 7 தலைமுறை வந்தால் 8வது தலைமுறை நின்று போகணுமா? 7 என்பது வள்ளுவர் குறிப்பிடுவது பல போயிட்டே இருக்கும். பல தலைமுறைகளுக்கு செல்வம் ஒரு கருத்து. ஆகவே பல்வேறு செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி, இன்னும் சில செய்திகள் விடுபட்டு போய்விட்டாலும் பரவாயில்லை. அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோடு நான் மீண்டும் பகிர்ந்து கொள்வேன். இயக்குனர் அவர்களை நான் மிகவும் சோதிப்பேன் என்று நினைக்கிறேன். ஆகவே என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கூறி உங்களோட நேரம் அமைதியோடு